நம்ம இப்போ இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கஷாயம் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம். துளசி, அப்புறமா சீரகம், பெப்பரு, நெக்ஸ்ட்டு மஞ்சள், நெக்ஸ்ட்டு பட்டை, அப்புறமா கற்பூரவள்ளி, அப்புறமா சோம்பு, நெக்ஸ்ட்டு 2 மிளகு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் டோட்டலாக 9 ஐட்டம்ஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உரப்புளி இருக்கும் இல்லையா, சின்னதாக அதில் போட்டு நல்லா நெசிச்சுக்கணும். பாருங்கள், அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறேன். கற்பூரவள்ளி ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அப்புறமா துளசி இலை. பாருங்கள், துளசி வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு லவங்கம், நெக்ஸ்ட்டு பட்டை, நெக்ஸ்ட்டு பெப்பரு, நெக்ஸ்ட்டு ஓமம், நெக்ஸ்ட்டு சீரகம், நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா இது சோம்பு, நெக்ஸ்ட்டு பெருங்காயம் போல் இருக்கிறது மஞ்சள் பொடி. ஸோ இதெல்லாம் தான் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. இதெல்லாம் இதில் போட்டுட்டு மிக்சியில் அந்த ஜாடில் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். அப்புறமா இது வந்து நல்லா அந்த சாரெல்லாம் நல்லா பிரேக் ஆகணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற இதுவெல்லாம் இதில் வந்துடும். மஞ்சள் பொடி ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா குத்திட்டு இருக்கேன். இது வந்து குத்தினாக்கா இதில் இருக்கிற விஷயமெல்லாம் இது வந்து இறங்கிடும். பாருங்கள், நல்லா குத்திட்டு இதில் 2-3 வாட்டி நல்லா குத்துங்க. ஸோ பாருங்கள், நல்லா குத்திட்டு இருக்கால் ருப்புங்க. நீங்கள் வந்து மிக்சியில் வந்து கூட போட்டுக்கலாம். பிகாஸ் நான் வந்து இப்படியே கஷாயம் பண்ணும்போது நான் எப்போ இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து நல்லா குத்திக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது இதில் உப்பெல்லாம் போட வேண்டாம். பிகாஸ் கஷாயம் குடிக்கும்போது உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டால் அது வந்து பழிக்காதான். ஸோ அப்படின்னு எங்கள் ஆயா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் போடுறதில்ல. பாருங்கள், இப்போ நல்லா குத்தணும். நல்லா குத்தியாச்சு. இன்னொருத்தர நல்லா போட்டுட்டு திரும்பி இன்னொருத்தர நல்லா குத்துங்க. குத்தினே இருக்கணும். குத்தினே இருந்தாலும் அது நல்லா போட்டு நல்லா இடிங்க. போட்டுட்டு பாருங்கள், இது வந்து நல்லா இப்படி ருப்புற மாதிரி இப்படி பண்ணுங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் இதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பட் வாட்டர் போட்டு பண்ணாக்கா அதில் எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக நான் வாட்டர் போட்டு பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ நான் வந்து எடுத்து இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதை வந்து நான் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஜாரில் இருக்கிறது கூட தண்ணி ஊற்றி கழுவி போட்டுங்க. இப்போ தான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். பிகாஸ் பொடி வந்து நீங்கள் மஞ்சள் கும்பாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படி வச்சுக்கலாம். பொடி வாசி நான் வந்து இப்போ போட பண்ணுறேன். இப்போ போட அதில் இருக்க உரக்கோயில் இருக்கிற தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ மஞ்சள் ஆச்சு. பாருங்கள், வந்து இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பிகாஸ் நல்லா இடிச்சு வாசி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து கேஸ் மேலே வைக்க போகிறேன். பாருங்கள், கேஸ் மேலே வச்சுட்டு நல்லா இது வந்து நல்லா சலசலான்னு கொதிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா சத்தும் அந்த வாட்டரில் வந்து இறங்கும். பாருங்கள், இது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணும். உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி பண்ண எல்லாரும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாம் சமைக்கிற எல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணுறதே வாசி எல்லாமே நல்லா இருக்கும் உடம்புக்கு. ஸோ எல்லாத்தையும் நல்லபடியாக கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இம்யூனிட்டி ஏற்றதுக்கு இதுதான் சரியான வீட்டிலே இருக்கிறது நெல்லியூ. பாருங்கள், இப்போ வந்து நல்லா நல்லா கேஸில் ஹை ஸ்டீமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து சலசலான்னு கொதிக்கணும். இன்னும் நல்லா கொதிச்ச பிறகு தான் அது ஃபுல்லாக டோட்டலாக கலரே சேஞ்ச் ஆகிடும். அது சேஞ்ச் ஆச்சுனாக்கா அது வந்து அப்புறமா இது பாருங்கள்,
அந்த தண்ணியெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு லைக் ரசம் போல் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இதை வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் கூட குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம், வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே குடிக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருந்தால் கூட நீங்கள் குடிக்கலாம். அப்புறமா காஃப் குடிக்கலாம், கோல்டு குடிக்கலாம், ஃபீவர் குடிக்கலாம், எல்லாத்துமே குடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நம்ம வந்து இதே இறக்கிக்கணும், நம்ம வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொச்சிச்சு, நம்ம வந்து இதை வந்து இறக்கிக்க போகிறோம். பாருங்கள் வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். பாருங்கள் நான் வந்து காஃபி வெடிக்கட்டுறது எடுத்துன்னு நல்லா ஃபில்டர் பண்ணின்னு இருக்கேன். ஸோ இப்படி தான் ஃபில்டர் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹைஜீனிக்கு, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. பாருங்கள் இப்போ வந்து நான் கொஞ்சம் தான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபில்டர் பண்ண பிறகு இப்படின்னு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து சுகர் ஆட் பண்ணுவேன்னா, சால்ட் ஆட் பண்ணுவேன்னா, ஸோ அப்படியே வந்து குடிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்காது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு.